போவோம். இதுதான் முத்தையா பேக்கரி. இந்த கோஆபரேட்டிவ் இருக்கு தானே, இந்த கோஆபரேட்டிவ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த பேக்கரி இருக்கு. இதுதான் ஸ்கூல் என்ட்ரன்ஸ். அங்கே நேர கிரவுண்ட் இருக்கு. இது சாக்லேட் பால் 50 ரூபா. இப்போ கனால் இங்கே வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற இந்த கோஆபரேட்டிவ் பக்கத்தில் நிற்கிறேன். இங்கால போனால் சென்யோன் ஸ்கூல் இருக்கு, அங்கால சுண்டுகுழி ஸ்கூல் இருக்கு. இன்றைக்கு அந்த ஸ்கூல் அடியில் இருக்கிற ஒரு சில கடையில தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் சில பேருக்கு மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால், ஸ்கூல் சீரீஸ் ஒன்று செய்ய சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு. இப்படி என்னென்னா, நான் போய் இப்போ பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளுக்கெல்லாம் போய் காட்டலாம். ஆனால் எல்லா இடமும் விடுவாங்களான்னு தெரியல. அதால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ உங்களோட ஸ்கூல் காட்டணும்னு சொன்னால், உங்களுக்கு யாராவது ஓபிஏல தெரியும், இல்லாட்டி அவையமும் பிரின்சிபல்கிட்ட கதைக்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன் எடுக்கலுமென்னு சொன்னால் அது இன்னும் ஈஸியாக. இப்போ எங்களோட ஸ்கூலில் நான் போய் கேட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விட்டாங்கன்னா நல்லா. அது எங்களோட ஸ்கூல்னால் கடைசியாக தான் போடுற மாதிரி இருக்கிறேன். இப்போதைக்கு இங்கே மெட்ட ஸ்கூல் போன முறை வீடியோ பார்த்துருப்பீங்க, வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜுக்கு போய்க்கலாம், அதை சுற்றி காட்டியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்த பக்கம் காட்டிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்பாட் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதலாவது இந்த முத்தையா பேக்கரி. இந்த சென்யோன்ஸுக்கு வராங்களே நான் முதல் சொல்லிக்கிறேன். சென்யோன்ஸ் பேட்ரிக்ஸில் படித்தார்கள் வந்து என்ன சொல்லிக்கிற ஒரு ஸ்பாட் வந்து இந்த முத்தையா பேக்கரி. இங்கே இந்த மிதிவடி அதில் எல்லாம் நல்லா இருக்குது, கேக் அதில் எல்லாம் நல்லா இருக்குது. நார்மலாக இந்த பனிஸ் அதில் இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கல பன் அதில் வாங்கி கொண்டு வாங்க. இப்போ அதுக்கெல்லாம் இந்த பேக்கரிக்கு வந்து போகிறேன்னு சொல்லி எனக்கு ஸ்கூல் படித்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு நான் இதில் பக்கத்தில் ஒரு மார்ட்டின் ரோட் இருக்குது, அதுக்குள்ளே இருந்தேன். நான் அப்பேக்குள்ளே இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்கிறது. இப்போ அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்கூலுகளையும் காட்டிட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறேன். நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் முத்தையா பேக்கரி. இந்த கோஆபரேட்டிவ் இருக்குது தானே, இந்த கோஆபரேட்டிவ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த பேக்கரி இருக்குது. அப்படியே நேராக போனோம்னா சென்யோன்ஸ் காலேஜ். இன்னொன்று வந்து இங்கே பேட்ரிக்ஸ் காலேஜ் இருக்குது, அதுக்குள்ளால திரும்பி போனோம்னா பேட்ரிக்ஸ் ஸ்கூல் வரும். இப்போ இதில் ஒரு கிம் ஒன்று இருக்குது, லில்லி ஸ்கீம் பண்ணுறது தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வர்றவங்க. சரி வாங்க நாங்கள் உள்ள போய் பார்த்தோம். இது கல்பனிஸ். அண்ணா இது ஜாம்பனிஸ்ல இது ரஸ் மாதிரியா எடுத்து பார்க்கட்டு இருக்கா? நார்மல் ரஸ் பார்த்துருக்காங்க. இது வரும் நடுவில் ஜாம் இருக்கு. இந்த விளையாட இருந்தா இந்த ரோல்ஸ் அதெல்லாம் வாங்கப்படுறேன். இந்த மிதிவடி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. மிதிவடி 100. மிதிவடி மச்சமா செய்யணும். மச்சம் முடிஞ்சுதா இல்லாட்டி சிக்கன் அதில் என்ன விலை வர்றது மிதிவடி தெரியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஜூஸ் கடை ஒன்றும் இருக்குது, அவங்களோட தான் ஜூஸ் பாரும் இருக்குது. முந்தி இது எப்படி இருந்தேன்னு தெரியும். நான் உள்ளுக்கு வந்ததில் வழியில இருந்து வாங்கி கொண்டு போயிருக்கிறேன். என்னண்டா இவங்க மிதிவடி நல்லா இருக்கிறது. இன்னைக்கு மிதிவடி மச்சம் முடிஞ்சுதா. இப்போ சிக்கன் ரோல்ஸ் இருந்தது, அது வாங்கினா 100 ரூபா.
கடிச்சோடனே சிக்கன் கட்டி விடுது. மிதிவடி என்னன்னா சிக்கன், முட்டை, டின் ஃபிஷ் மூண்டும் போட்டிருக்கு. நல்லா இருக்கு அது. இல்லாம போயிட்டு இப்போ மெட்ட கடையில் சிக்கன் வாங்கினோம்னா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி போயிருக்கு. இவங்கள்ட பீஸ் பீஸாவே போட்டிருக்காங்க. அதில் ஓகே 100 ரூபாய்க்கு தான் சிக்கன் ரோல். நாங்கள் அப்படியே போய் ஸ்கூலை பார்ப்போம். இதுதான் யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் காலேஜ். இந்தியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரி மாதிரி இருக்குது. அதுக்கு அங்கால இளைய தம்பி பிளாக் என்ற ஒரு பிளாக் இருக்குது. நான் இந்தியாவில் போய் பார்க்கலாம். இங்கே டென்னிஸ் கோர்ட் ஒன்று இருக்குது பாருங்க. டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்காங்க. டென்னிஸ் சில பிக்கில் போலும் இதே மாதிரி தான் இருக்கு கோர்ட் பார்க்குறதுக்கு. இங்கால இளைய தம்பி பிளாக்ன்னு இருக்கிறது ஹாஸ்டலாக என்னன்னு எனக்கு தெரியாது. அது யாருக்காவது தெரியுமாண்டா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஏனைன் ரோட் பெண்டோடைய சேர்ந்து அந்த இளைய தம்பி பிளாக் இருக்கு. அதில் ஸ்கூலில் தோற்றம் வந்து மற்ற ஸ்கூல்களோட நல்ல வித்தியாசமாக இருக்கும். நான் உள்ளுக்கு போயலாம் இருந்ததால் பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். நான் முதல் சொன்ன மாதிரி தான் பெர்மிஷன் எல்லாருக்கும் தருவாங்களான்னு தெரியாது. இதுதான் ஸ்கூல் என்ட்ரன்ஸ். அங்கே நேர கிரவுண்ட் இருக்குது. இப்போ என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே படிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமின்னு இருக்குது. இங்கே என்னென்னா அந்த இண்டோர் கோர்ட் இருக்குது தானே, அதை புக் பண்ணி நீங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். அந்த சந்தியாவில் திரும்பின வண்டா இடக்கை பக்கம் அந்த கிரவுண்ட் பக்கத்தால் தான் போகும் ஸ்கூலுண்ட. இதுக்குள்ளே ஒரு சேர்ச் ஒன்று இருக்குங்க. இது பக்கத்துலேயே தான் இந்த சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்ல சிஸ்டர் ஸ்கூலான சுண்டுக்குழி இருக்குது. இப்படி நேரம் போனோன்னா இந்த சந்தி கடந்த உடனே சுண்டுக்குழி ஸ்கூல். ஆனால் 3 பேர் இதுக்குள்ளே கூடுதலாக ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அதாவது அங்கால சைக்கிளில் போகிறார்கள், இந்த பக்கம் இல்லாட்டி நோவலாக போகிறார்கள் சொன்ன ஒரு ஸ்பாட் தான் அந்த ஸ்பாட். அங்கே தான் நான் இப்போ அடுத்ததாக போக போகிறேன். அது என்னென்று சில பேர் இப்போ கணிச்சிருப்பீங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த இடம். வாங்க நாங்கள் சுண்டுக்குழி ஸ்கூல் அடிக்க போயிட்டு அந்த சென்ட் ஜான்ஸ் கிரவுண்ட் பக்கம் அதையும் காட்டுறோம். அது ஒரு சின்ன கேப் பண்ணுக்குள்ளாலாம் கிரவுண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ். தங்கச்சி இங்கே படிக்கவா. ஆயிரத்தி 896 இந்த ஸ்கூல் இருக்கு. முந்தி தங்கச்சியே தீர கெஞ்சால வார தங்கச்சின கிளாஸ் இது கிட்டே இருந்தது. பிறகு ஓயல் வரைக்கும் போய்க்கலாம். அங்கால கொஞ்சம் தள்ளி மாறிச்சு. அப்படி உள்ளுக்கு போயிடாது. இங்கே வெளியில இருந்து நாங்கள் காட்டுவோம். வெளியில இருந்து பார்க்க ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்கு போனால் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கு. இப்போ இதுக்கு பக்கத்தில் தான் முந்தி டியூஷனில் படிக்கிற நேரம் சென்ட் ஜான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தானே, அவங்க சொல்லுவாங்க
எங்கட ஸ்கூல்ல இருந்து சுண்டுக்குழி பக்கம் போனா அதுல ஒரு கடை இருக்கடா. நாங்க அது ஸ்கூல் முடிய விட்டு அதுல போய் நிப்போம். அதுல போய் சாப்பிட்டு கொண்டு நிப்போம் இந்த மாதிரி. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தானே. ஓகே, அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். அது என்னன்னு சொன்னா சுண்டுக்குழி பக்கத்தில் பால் சாலைன்னு ஒரு கடை, அதாவது சின்ன கடை. நாம் தங்கச்சி ஏற்ற வந்த நேரம் போயிருக்கிறேன் அந்த கடைக்கு. அது நூடுல்ஸ் அதுகள் இருக்கும், சாப்பாடு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுகள் இருக்கும், அதாவது பால் அதுகள் இருக்கும், மில்க் டஃபி அதுகள் இருக்கும். இப்போ அதால் இங்கே ஸ்கூல் முடிஞ்சோடனே அதில் பால் வாங்குறதுக்கு வந்துடுவாங்க. இதில் பால் வாங்க வந்துடுவாங்க, வந்துட்டு இதில் ரெண்டு பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான். வாங்க நாங்கள் பால் சாலையை போய் பார்ப்போம். அதுதான் சுண்டுக்குழி ஸ்கூல் காட்டினா. அந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பால் சாலை இருக்குது. வாங்க இப்போ பால் சாலையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் சாக்லேட் பால். இது சாக்லேட் பால் 50 ரூபா. இப்போ கனால் இங்கே வந்து இங்கே வந்ததால் விலைகள் எல்லாம் மறந்து இருக்கு. இந்த சோடா போத்தில் இதில் வரும். முந்தைய அந்த நூடுல்ஸ் அதில் எல்லாம் விற்கிறதே இல்லை. நூடுல்ஸ் சோட்டிஸ் ஐட்டம். நான் முந்தைய வரைக்கும் அந்த நூடுல்ஸ் பார்சல்கள் அதில் எல்லாம் விற்குது. விடியல் மட்டுமே. சாக்லேட் பால் சாப்பாடு இருக்கு. சாப்பாடு பின்னேரம் அடிக்க மட்டும்தான். பின்னேரம் அடிக்க மத்தியானத்துக்கு விடியக்க அந்த நூடுல்ஸ் அதெல்லாம் முடியும் காலமே. சரி ஐயா. இப்போ பால் 50 ரூபான்னா முந்தியான் விலை யோசிச்சு பாருங்களேன். இன்னும் விலை குறைவாக தான் இருக்கும். அப்படி 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எடுத்தது 2016. ஏண்டா 2000 நாங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கல யோசிச்சு பாருங்க. 2008 அந்த மூட்டை எல்லாம் சரியாக விலை குறைவாக தான் இருக்கும். இது ரெண்டும் தான் இதுக்குள்ளே ஃபேமஸான ஸ்பாட். ஒன்று இந்த பால் சாலை, மற்றது அந்த முத்தையா பேக்கரி. அதோட நான் உங்களுக்கு ஓல்ட் பாக்கையும் கொண்டே காட்டி போட்டு நாங்கள் எல்லாம் வெளிக்கிடுவோம். ஏன்னா ரெண்டுக்கும் கொமனாக பக்கத்தில் இருக்கிறது ஓல்ட் பார்க் தான். இதுதான் சென்யோன் ஸ்கூல் கிரவுண்ட். என்னென்னா இங்கே ஃபுல்லாக மதில் அடைச்சபடி தான் இருக்கும். இதுக்குள்ள மட்டும் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கூலை சுற்றி இப்படியே மதிலாக தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்ட் பார்க் இருக்கு. வாங்க நாங்கள் அங்கே போவோம். இதுக்குள்ள புதுசா ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் ஒன்று வந்தது. அது ஸ்கூல் டைல கிளப்புகளுக்கானது. இந்த இருக்கு பாருங்க. எட்னா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட் பால் கிளப்பால கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இந்த ஓல்ட் பார்க் இருக்கு. ஓல்பாக்குள்ளுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்.
பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா அதில் வச்சு வீடியோ எடுக்கலாம். அதோட கேமராவில் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் 7,800 போட்டிருந்தேன். ஏன்னா அது உங்களுக்கு அதில் காட்டுறேன். இப்போ உள்ளுக்கு ஃபோனில் எடுக்கலாம் கவர்மெண்ட்டு. அப்போ ஃபோன்லேயே காட்டுவோம் உங்களுக்கு கோல் பார்க்கிட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வர்றதுக்கான நுழைவு கட்டணம் 100 பாருங்க. அங்கே தொங்கு பாலம் அதில் எல்லாம் இருக்கு. முந்தி ஓல் பார்க்க வர்றேன்னா ஒரு சந்தோஷம். ஏனென்னா அந்த ஏறி ஓடி விளையாடுற அந்த இதுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இப்போ அதுல எல்லாம் ஏற இல்லாது. முந்தி என்ன சொல்கிறேன், நான் ஓல் பார்க்க வந்தது ஓயல் அந்த மாதிரி தான். அதுக்கும் ஓல் சாயங்காலம் வந்ததில்லை. முந்தி போகிறேன்னு சொன்னால் பூங்கனிக்கோழி இருக்கு தானே, அதுக்கு போயிருக்கிறேன். இதுக்கு நான் வந்தது ஓயல் அந்த டைம் தான். இப்போ வந்தால் அதுக்குள்ள நடந்து தெரிகிறது. இந்த இதுகளுக்குள்ள சும்மா தொங்கி விளையாடி கொண்டிருப்போம். இப்போ அதே தான் சொன்னார். இதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு ஆயிடுச்சும் அதே மாதிரி அங்கால போட்டிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மணித்தியால நின்றா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு வந்து எடுக்கப்படும். அது போய் கதையை நான் கிளிப் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏறுவோமா மேலே இதுக்கு? எனக்கு இந்த உயரம்னா பயம், அதுதான் ஒரே ஒரு சிக்கல். இதில் இந்த ஜிப் லைன் மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த உயரமண்டா பயம், அதோட ஏறுறது சரியாங்கல இறங்குறது அடுத்த பயம். அதில் அவாய்ட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு கீழே இந்த காட்டுறேன். இந்த மர பலகையில் தான் இந்த தொங்கு பாலம் செஞ்சது. என்னன்னா இந்த படின்ற இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகே, ஓரளவு ஏறிடுவேன். ரீச்சாலையெல்லாம் ஏறினேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற காரணத்தால் ஏறுறதுக்கு பஞ்சியாக இருக்குது. அதோட மழை பெஞ்ச நானே பார்ப்போம் இருக்கா. சரி ஏறி பாப்பா. இப்போ என்னன்னா மேலே ஏறினான்னு அதில் அந்த ஷீட் இருக்குது தானே பாருங்க, கலாண்டு போய் கிடக்கு. அதுக்குள்ளேயே கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்படியே திரும்ப கீழே இறங்கிட்டேன். அதுக்காக ஏறியில் நினைக்கிறாங்க, உண்மையாக ஏறினான். ஏன் நான் ரிஸ்க் எடுப்பானே. யாராவது முந்தி இதில் ஏறி இறங்கி இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏறிட்டு இறங்க, டெஸ்மன் சொல்லி ஒரு வந்து நின்றுனாங்கன்னா அவன் பாட்டுக்கு தண்டோட்டுக்கு ஏறிட்டான். இல்லை இப்போ ஒருத்தரும் பாதிக்கிறார் போல. நான் ஒரு கயிறு போட்டபடி இருக்கும் கல்லூரி இறங்குற மாதிரி. ஆனால் இப்போ ஒன்றும் காணலை. சரி வாங்க நாங்கள் போவோம். இப்போ நான் அடுத்து வந்துருக்கிறேன் இந்த பொஸ்கோ ஸ்கூல் அடிக்கிட்டேன். ஏன்னா இந்த குளத்தடியில் வந்து கொஞ்சம் இருந்துட்டு போகிறேன். முந்தி ஸ்கூலுக்கு போய்க்கல இந்த கட்டெல்லாம் இருக்கு. இல்லை நான் ஜெஃப்னா இண்டு பிரைமரியில் படிக்கிறேன். இப்போ வேனில் போகிறது போய்க்கல இதில் வந்து பிள்ளைகளை இறக்கி போட்டு தான் நாங்கள் போவோம். அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இந்த கட்டுகள் இருக்கே தானே, பெரிய கட்டுகள் எல்லாம் இதில் வந்து நிப்பாட்டிட்டு இந்த குளத்தை பார்த்து கொண்டிருப்போம் நாங்கள் சின்னனுகள்லானே. என்னடா ஒன்று குளம் எல்லாம் இருக்கு. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா இது ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்து. அப்புறம் ஓகே இது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் ரெண்டு விளங்கினாத்தையோ அடிக்கடி இந்தியாவில் வரையக்குள்ள பார்த்துட்டு போகிறது. மழை நேரத்துக்கு நல்ல தண்ணியும் இருக்கு இதுக்குள்ள. இதே மாதிரி உங்களோட ஸ்கூல்களையும் காட்டணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கே காட்டணும். அதோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இருக்கும், அதையும் மறக்காம கொண்டு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.